கர்த்தரை எக்காலத்திலும் அவர் துதி கேட்பாரா? என்ன கேட்பாரா இல்லையா? என் வாயில வேற ஒண்ணு வாடா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். கேட்பாரா இல்லையா? துதியை கேட்கிறாரு இல்லையா? நீங்க சொல்ற வசனத்தையும் கேட்கிறாரு, நீங்க சொல்ற துதியும் கேட்கிறாரு. துதிக்கவும் செய்யணும், வசனத்தை சொல்லவும் செய்யணும், துதியும் கேட்கிறாரு. அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். உங்க வாயில அவரை துதிக்கிற துதி அப்படியே போயிட்டே இருக்கணும். வேலை செஞ்சுக்கிட்டே துதிக்கலாம், வேலை செஞ்சுக்கிட்டே பாட்டு போட்டு கேட்கலாம், வேலை செஞ்சுக்கிட்டே பிரசங்கத்தை போட்டு கேட்கலாம், வேலை செஞ்சுக்கிட்டே நீங்க பாட்டு பாடலாம். ஏமேன். உங்க வாயில அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும்யா. உங்க வாயில டாடி நன்றி எப்பா, நீங்க நல்லவரப்பா, எவ்வளோ நன்மைகள் பண்ணீங்கப்பா, எப்படி நாங்கள் வந்தோம். நேற்று ஒரு வாட்ச் கடைக்கார்ட்ட போனேன். அவர் 9 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு பழக்கம். அவர் பழைய நினைவுகள்லாம் எனக்கு வந்துச்சு. ஏன் பழைய நினைவுகள்லாம் அவருக்கு வந்துச்சு, ஏன் பழைய நினைவுகளை அவருக்கு சொன்னேன். அவர் எப்படி இருந்தார்னு தெரியும், நான் எப்படி இருந்தேன்னு தெரியும். ஷேர் பண்ணிக்கிட்டோம். கர்த்தர் அதை கேட்டார் ஐயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் கேட்டார். என்ன பேசணும், எப்படி வந்தோம் பதார், 69 வந்தோம் பதார், நீங்கள் எந்த வருஷம் வந்தீங்க பதார், அவர் இப்படி எப்படி பதார் இருக்கிறீங்க. ஆளுது அவர் எவ்வளவோ சாட்சி, நான் எவ்வளவோ சாட்சி, நீங்கள் எவ்வளவோ சாட்சி. வேற ஒன்றும் வேணாயா. கர்த்தரை தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தாவே நீர் செய்த உபகாரத்துக்காக எண்ணத்தை செலுத்துவேன், வேற ஒன்றும் வேணா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுவேன், தொழுது கொள்வேன். நீங்கள் கர்த்தரை தோத்திரம் பண்ண ஒரு புண்ணியங்களை கிருபையை செஞ்ச நன்மைகளை சொல்லி தோத்திரம் பண்ண அந்த சத்தம் அவர் கேட்கிறார். அந்த தோத்திரத்தை சுகந்த வாசனையாய் அவர் முகருகிறார். இப்போ இந்த பிரசனத்தை அவர் கேட்கிறாரா? நீங்க கேட்கறது போல அவர் கேட்கிறாரா? தேவ தூதர்கள் இந்த பிரசனத்தை கேட்கிறாங்களா? டாடிக்கும் சந்தோஷம், இயேசுவுக்கும் சந்தோஷம், தூதர்களுக்கும் சந்தோஷம். ஏன்னா அவரை குறித்து பேசிட்டு இருக்கிறோம். பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாக்கும்படியாய், பரலோகத்துக்கிற தேவன் உங்களை குறித்து சந்தோஷப்படும்படியாய் நீங்கள் துதிங்க, அவர் செஞ்ச நன்மைகளை சொல்லுங்க, அவர் ஆராதிங்க, வார்த்தையை பேசிக்கிட்டே இருங்க. அது ஆவியின் மண்டலத்தில் வேலை செய்து தூதர்கள் ஊழியம் உண்மை. உங்கள் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய டாடி தூதர்களை அனுப்புகிறார். அவருடைய செயல்பாடும் நீங்கள் பேசிய வசனத்தில் இருக்கிறது என்பதை இன்று உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். இன்னும் நடக்கலையே, பிசாசின் எண்ணங்களுக்கு இடம் கொடாதிருங்கள். நடந்து முடிந்தது, எல்லாம் முடிந்தது. We all already blessed. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து